அரசாங்கம் அறிவித்துள்ள நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு செய்யப்படாமையினால் நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்துள்ளது. விவசாயிகளை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். எனினும் அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அமைய நெற்கொள்வனவு நடவடிக்கை அநேகமான பகுதிகளில் இடம்பெறுவதில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள நிர்ணய விலையின்படி கீரி சம்பா 50 ரூபாவாகவும், சம்பா 41 ரூபாவிற்கும், நாட்டரிசி 38 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் இருந்து 2015-2016 ஆண்டுக்கான பெரும்போக்கத்தின் கீழ் செய்கை பண்ணப்பட்ட 9254.63 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கடந்த வெள்ளிக்கிழமை இறுதியாக வெளியிடப்பட்ட தரவுகளின்படி குறித்த நெற்தொகை 4853 விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகளவான விவசாயிகள் நெற்செய்கை மேற்கொள்கின்ற போதிலும் குறைந்தளவானவர்களிடமிருந்தே நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் உரிய முறையில் நெல் கொள்வனவு இடம்பெறாமையினால் நீண்டகாலமாக களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல் காலாவதியாகியுள்ளதாக வவுனியா விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் அறுவடைக்கு தற்போது இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதால் அறுவடை தொழில் செய்யும் கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு மெஷினரி வந்திருக்கனால தொழிலாளியாக எங்களுக்கு சரியான கஷ்டம் தான். கைவேலைக்கு எங்களுக்கு கூலி வேலைக்கு போறதுக்கும் வேலைக்கு இல்ல மெஷின் இருக்கனால கைவேலைன்னா நாங்க ஒரு நாளைக்கும் கூலி வேலை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வரும். இதுல வர வெட்டி இந்த கூலி சம்பளங்கள் இப்ப இந்த மிஷின் வந்தபடியா சரியான குறைஞ்சு போயிட்டு இந்த மிஷினால எங்களோட விவசாய கூலி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரும்போக்கு நெற்செய்கை ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஏற்கனவே செய்கை பண்ணப்பட்ட நெல் இதுவரை தம்மிடமிருந்து கொள்வனவு செய்யப்படவில்லை என மன்னார் மாவட்ட விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுடைய பயங்கரமான கஷ்டத்தின் நிலையிலே நாங்கள் இதை அறுவடை செஞ்சு இந்த விற்பனை காலத்தில் எங்களுக்கு மிகவும் சோர்வு ஏற்படுது. காரணம் என்னென்னா சரியான விலையை எடுக்கிறதுக்கு அரசாங்கமும் இல்லை. மற்றது நாங்கள் உடனடியாக வச்சிருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் நல்ல விலை வரும்போது விற்கிறதுக்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்புகளும் எங்களுக்கு இல்லை. எங்கள்கிட்ட இந்த காயப்பொருளுக்குரிய தளங்கள் இல்லை. அதால நாங்கள் வெட்டினா உடனே எங்களோட விவசாயிகள் எல்லாம் பச்சையா உடனே தான் கொடுக்கணும், வெட்டின காசு கொடுக்கணும். இப்போ அதுக்காண்டி பச்சையா கொடுக்க வியாபாரி கேட்கிற விலைக்கு தான் நாங்கள் கொடுக்கலாம். காய போட்டு இருந்தா நாங்கள் நல்ல விலைக்கு நாங்கள் சொல்ற விலைக்கு தான் அவங்க எடுப்பாங்க. அதுக்காண்டி எங்களோட நெல் காயப்படணும். எங்களோட கிராமத்துக்கு கட்டாயம் தேவை வந்து நெல் காயப்படுற தளம் அமைக்கணும். அறுவடை செய்யப்பட்ட நெல்லை வர்த்தகர்கள் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு பெற்று நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இதனால் நிர்ணய விலைக்கு தம்மால் நெல்லை விற்பனை செய்ய முடியாதுள்ளதாகவும் நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உரிய முறையில வித்துக் கொள்ள முடியாம இருக்குது. இடைத்தரகர்கள் குறைஞ்ச விலைக்கு வந்து எங்கள்ட நெல்லை கொள்வனவு செய்யறாங்க. வேறு விவசாய கடன்கள் எடுத்து செய்து வந்தோம். ஆனால் உரிய விலைக்கு வித்துக் கொள்ள முடியாத காரணத்தினால் எங்கள் பொருட்கள் அறுதியாகி போனதும் விவசாய கடன்களை செலுத்தி முடிக்க முடியாத நிலையிலும் நாங்கள் இருக்கின்றோம். நோய் தாக்கம் கூட எண்ணெய் அடிக்கடிக்கு ஏலா அந்த அளவுக்கு இருந்தும் கடைசியாக கொண்டு வந்து விற்கிற நேரத்தில் என்னண்டா அரசாங்கம் நிர்ணயிச்ச விலைகள் உண்டு. இங்க வெளியிலே உண்டான வியாபாரிகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க.